பொழுது அவர்கள் போய் எப்படியாவது இயேசுவை கல்லறையில பார்த்து விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேருமே பார்க்க வராங்க. நம்ம போய் இயேசுவை எப்படியாவது பார்ப்போம். அப்புறம் இவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க, ஐயோ நம்ம போறோமே, நம்ம இயேசுவை பார்க்க போறதுக்கு யார் நமக்காக அவ்வளோ பெரிய கல்லு நம்மளால தள்ள முடியுமா? உங்க வாழ்க்கையில எந்த கல் மிகவும் பெரியதா இருந்தாலும் அதிகாலையில கர்த்தரை தேடுங்கள். எவ்வளோ பெரிய கல் உங்க வாழ்க்கையில அடைக்கப்பட்டு இருந்தாலும், I cannot move this stone, என்னால தள்ள முடியல, இது பெரிய பாரமான கல்லாய் மாறிவிட்டது, பாரமான பிரச்சனையாய் மாறிவிட்டது, இந்த கல்லை எனக்காக யார் தள்ளுவார் என்று தெரியவில்லை. உங்க சமாதானத்தை கெடுக்கிற கல்லை கர்த்தர் புரட்டி தள்ளுவார். இந்த கல்லை கொண்டான பயத்தை கர்த்தர் நீக்கினார். பயப்படாதிருங்கள். இயேசு பிதாவை திருப்திப்படுத்தினதினால நமக்கு உண்டான 7 ஆசீர்வாதங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய பாடுகள் ஆழமாய் இருந்தபடினால நம்முடைய ஜெப ஜீவியோ நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை ஆழமாய் இருக்கணும். ஆழமாய் வேரூன்றி இருந்தால்தான் கர்த்தரும் பிதாவும் நம்ம மேல திருப்தி அடைய முடியும். அவர் ஆழமாய் பாடுபட்டதினாலே அவரை திருப்திப்படுத்தினார். நாம ஆழமா ஜீவியத்தில் இருந்தோம்னா இயேசுவை பிரியப்படுத்த முடியும். அதனால நமக்கு 7 ஆசீர்வாதங்கள் உண்டாயிற்று. இப்போ நமக்கு தெரியும் அவர் உயிர்த்து எழுந்து விட்டார் என்று. அதனால இப்போ அப்படியே நம்ம ஜாலியா அன்னைக்கு கொஞ்சம் சோகமா முகத்தையும் இப்போ கொஞ்சம் சிரித்த முகத்தோட இருக்கிற. பட் ஆனால் அந்த நாட்களிலே உண்மையாகவே இயேசுவை பின்பற்றி வந்தவர்கள், இயேசுவை வழிபட்டு வந்தவர்கள், இயேசுவை பார்த்தவர்கள், அவரோடு பழகினவர்களுக்கெல்லாம் திடீரென்று அவரை சிலுவையில் அறைந்து விட்டார்கள். எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய சோகம். என்னோடு இருந்தவர், என் கண்களை திறந்தவர், எனக்காக அதை செய்தார், எனக்காக இதை செய்தார், எனக்கென்று இவ்வளவு காரியங்களை செய்தாரே, அவரை போய் அறைந்து விட்டீர்களே, அவரை போய் மரணத்திற்குள்ள நடத்தி விட்டீர்களே, அவர் என்ன செய்தார், ஏன் இவ்வளவு பாவமே அறியாதவர் இப்படி அப்படின்னு ஒரு கூட்டம். எப்பா இவனை ஒழிச்சு கட்டிட்டேன் நான் ஒரு கூட்டம். அல்லேலூயா. எங்க அதிகாரத்துக்குள்ளதான் நான் இருக்கிறேன், உன்னையே சிலுவையில் அறைந்து விட்டோம் பாருன்னு சொல்ற ஒரு கூட்டம். அல்லேலூயா. என்ன பண்ணாலும் நீ எங்க கீழே தான் அப்படின்னு சொல்ற இவ்வளோ பேரும் அப்படியே சந்தோஷிக்க, சில பேர் துக்கப்பட, சில பேர் அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமா நியூட்ரலா இருக்கிற எல்லாரும் மத்தியிலையும் அவர் மரிக்கிறார். அல்லேலூயா. வெள்ளிக்கிழமை அவர் மரிக்கிறார். மரித்த உடனே இது நம்ம ஏற்கனவே அந்த ஃபெஸ்டிவல் எடுத்திருக்கிறோம். அல்லேலூயா. பஸ்கா என்கிற பண்டிகை கிறிஸ்துவின் மரணத்திற்கு ஒரு வேர். பஸ்காவில ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட வேண்டும். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அன்று எகிப்திய ஜனங்க கையிலிருந்து இஸ்ரவேலர்களை அந்த ரத்தம் விடுதலை ஆக்கிற்று. இன்னைக்கு நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இந்த உலக அடிமை தனங்களிலிருந்து நம்மை விடுதலையாக்கி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அது விடுதலையாக்கி 3வது நாள் அவர்கள் அந்த செங்கடலை கடந்து வெளியில வந்தார்கள, அந்த தான் பண்டிகையாக கொண்டாட. என்ன பண்டிகை? முதற் பலன் பண்டிகை. பஸ்கா முடிந்து அடுத்த நாள் ஓய்வு நாள், ஓய்வு நாளுக்கு அடுத்த நாள் முதல் பலன் பண்டிகையை கொண்டாடுவார்கள். அவர்கள் எகிப்திலிருந்து அங்கு மரித்து அங்கு அந்த இடத்துல இருக்க அடிமை தினத்தை விட்டு புது ஜீவியத்திற்குள்ள, புது பிறவிக்குள்ள, புதிய தேசத்தை நோக்கி வந்த நாளைத்தான் முதல் பலன், அதாவது நியூ பார்ன் டே. என்ன டே? முதல் பலன் பண்டிகை கொண்டாடினார்கள். அதே போல அது அப்படியே இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில கனெக்டட். வாசிங்க இப்போ மார்க் 16. ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில வெள்ளிக்கிழமை அறைந்தார்கள். மறுநாள் ஓய்வு நாள் என்றபடினால எந்த வேலையும் செய்யக்கூடாது. காலெல்லாம் பதிக்குது. எல்லாரும் அவரை ஏதாவது பண்ணி சீக்கிரம் போய் பார்க்கணும், அந்த கல்லறையில் போய் ஏதாவது பூ வைக்கணும். லேடிஸுங்களுக்கு எப்போ இலகிய மனசில் அவங்கள போய் பார்த்துடணும். மறிச்சவங்களே போயிட்டு கல்லறையில் பார்த்துட்டு இருப்பாங்க. ஐயோ அவர் என்ன பண்ணுறாரு தெரியலையே, ஒன்றும் பண்ண மாட்டாரு. அவரை புதைச்ச இடத்துல அப்படியே ஐயோ அவர் தலைவாரினாரா தெரியலையே, தூங்குனாரான்னு உங்கள் தொல்லையெல்லாம் தாண்டி அவர் போய் அழகா. சில பேர் மறிச்சா பார்த்துருக்கீங்களா? போய் கல்லறையில் போய் அழுவாங்க. பாஸ்டரே போயிட்டு கல்லறையில் அடிக்கடி பார்த்தவங்களாம் அப்படியே உட்காந்து அழுதுட்டுலாம் வந்திருக்காங்க, எங்கள் பாஸ்டர் என்ன பண்ணுறாருன்னு. அது அவர் மேலே வைக்கிற ஒரு பாசம். அது நம்மளை ஒரு ஆறுதல் படுத்தும். போய் பார்க்குறோம், கொள்கிறோம், வரோம். அந்த மாதிரி அடுத்த நாளில் போக முடியாதனால அது அடுத்த நாள் தான் போனேன். ஓய்வு நாள் இவங்க அங்கெல்லாம் போகக்கூடாது. ஓய்வு நாள் என்பதனால அமைதியாக இருந்துட்டாங்க. ஓய்வு நாளான பின்பு
பஸ்காவின் நாட்களில் இருந்து பஸ்கா ஓய்வு நாள் முடிந்த அடுத்த நாள் என்ன? முதற் பலன் பண்டிகை. முதற் பலன் பண்டிகையில நாம அவரை போய் பார்க்கணும். அல்லேலூயா. இவங்க என்ன பண்றாங்க? அந்த முதற் பலன் பண்டிகையில ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் ஃபெஸ்டிவல் அன்னைக்கு போறாங்க. வாசிங்க. ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும் ஹல்லேலூயா அவருக்கு சுகந்த வர்க்கம் இடும்படி அவைகளை வாங்கி கொண்டு ஹல்லேலூயா. இந்த வேதாகமத்தில் அதுவரைக்கும் சனிக்கிழமை தான் பரிசுத்த நாளாய் ஓய்வு நாளாய் அனுசரிக்கப்பட்டு கொண்டிருந்தது. வேதத்தில் இரண்டாவது தடவையாக கர்த்தர் வாரத்தின் முதல் நாளை மகிமைப்படுத்துகிறார். முதலாவது எருசலேமுக்குள்ள ஜெயபவனியோடு வாரத்தின் முதல் நாள் உள்ளே வந்தார். அடுத்த வாரம் அதே மாதிரி வாரத்தின் முதல் நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் செழுந்தும்படியாய் அந்த நாளை தெரிந்து கொண்டார். அதனால தான் இந்த நாளில் நம்ம சர்வீஸ் வைக்கிறோம், சண்டே வைக்கிறோம், எல்லாம் இந்த பரிசுத்த நாளா நம்ம மாற்றி வச்சிருக்கோம். வாசிங்க. வாரத்தின் முதல் நாள் அதிகாலையில சூரியன் உதயமாகிற போது கல்லனிடத்தில் வந்து இயேசு கிறிஸ்து மரித்து விட்டார். மறுநாள் ஓய்வு நாள். அடுத்த நாள் முதல் நாள் காலையிலேயே எழுந்து எப்படியாகிலும் போய் அவரை பார்க்கலாம் என்று சூரியன் உதிக்கும் பொழுது அதிகாலையிலே இருட்டோடு அப்படின்னு அங்கங்கே ஒன்று இருக்கும். ஆனால் இவங்க சூரியன் உதிக்கிற போது, அதாவது உதிக்கிறதுக்கு முன்னாடி அவர்கள் போய் எப்படியாவது இயேசுவை கல்லறையில் பார்த்து விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வராங்க. யார் வரா? மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும் சுகந்த வர்க்கம் இடும்படி அங்க வராங்க. அவங்க வரும்பொழுது வாசிங்க. கல்லறையில் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான்? இவங்க 3 பேருமே பார்க்க வராங்க. நம்ம போய் இயேசுவை எப்படியாவது பார்ப்போம், அவருக்கு கொஞ்சம் சுகந்த வர்க்கத்தை இட்டுட்டு நம்ம வந்துடுவோம், கொஞ்சம் அவர் மனமாக இருப்பார், கொஞ்சம் அவர் அந்த இடத்த கொஞ்சம் வாசனையை வச்சுப்போம், அந்த நம்மளால் முடிந்தவரை அதை ஏதாவது செய்வோம். அப்புறம் இவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க, ஐயோ நம்ம போகிறோமே, நம்ம இயேசுவை பார்க்க போகிறதுக்கு யார் நமக்காக? அவ்வளோ பெரிய கல் லேடிஸ் ஆகிய நம்மளால தள்ள முடியுமா? நீங்க தள்ளணுன்ற அவசியம் இல்லை, நீங்க யோசித்து விசுவாசித்தாலே போதும், கல் புரண்டு ஓடும். அல்லேலூயா. நம்மளால தள்ள முடியுமா என்பது நம்மளுடைய பலத்தை குறிக்கும். அங்க யார் தள்ளுவான்னு நினைக்கிறது உங்க பயத்தை குறிக்கும். ஆனால் கர்த்தர் எனக்காக தள்ளுவார் என்பது உங்க விசுவாசத்தை குறிக்கும். உயிர்த்தெழுந்த வல்லமை நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அவர்கள் அதிக இருட்டோடு காலையில எழுந்து 3 பேரும் போறாங்க. இயேசுவை எப்படியாவது, எவ்வளோ பேர் அங்க அவர்கிட்ட அற்புதம் அடைஞ்சாங்க. ஆனா போய் பார்த்ததோ சில பேர் தான். ஏன்னா மரிச்சதுக்கு அப்புறம் யாருக்கும் நமக்கு பிரயோஜனம், செத்து போயிட்டா போல, இதுக்கப்புறம் என்ன பிரயோஜனம் உண்டு? செத்து உயிரோடு எழுந்துக்காம இருக்க அவர் என்ன ஆபிரகாமா, ஈசாக்கா, யாக்கோபா? அவர்களை எல்லாம் படைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மரிச்சாலும் மீண்டும். ஹல்லேலூயா. வாசிங்க. அந்த கல் மிகவும் பெரியதா இருந்தது. அப்புறம் வாசிங்க. அந்த கல் மிகவும் பெரியதா இருந்தது. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில எந்த கல் மிகவும் பெரியதா இருந்தாலும் அதிகாலையில கர்த்தரை தேடுங்கள். எவ்வளோ பெரிய கல் உங்க வாழ்க்கையில அடைக்கப்பட்டு இருந்தாலும், ஆமா பாஸ்டர் எங்களுக்கு ஒரே கல்லா, எங்க வீட்டுக்கு எதிரில் வீடு கட்டுறதுனால எல்லாத்தையும் வந்து எங்க வீட்டுக்கிட்ட, அந்த கல் கிடையாது. உங்க வாழ்க்கையில தடையா இருக்கிற கற்கள், பிரச்சனையா இருக்கிற கற்கள், போராட்டம் என்கிற கற்கள், எதெல்லாம் பெருசா என்னால தள்ள முடியல பாஸ்டர், ஐ cannot move this stone, என்னால தள்ள முடியல, இது பெரிய பாரமான கல்லாய் மாறிவிட்டது, பாரமான பிரச்சனையாய் மாறிவிட்டது, இந்த கல்லை எனக்காக யார் தள்ளுவார் என்று தெரியவில்லை. உங்க சமாதானத்தை கெடுக்கிற கல்லை கர்த்தர் புரட்டி தள்ளுவார். உங்க வியாபாரத்தை கெடுக்கிற கல்லை கர்த்தர் புரட்டி தள்ளுவார். உங்களுடைய ஜீவியத்தில் வருகிற பிரச்சனைகளை கர்த்தர் புரட்டி 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 தள்ளுவார். அல்லேலூயா. கர்த்தர் கல்லை
அவங்க அதிகாலையில போறாங்க, ஐயோ என் ஆண்டவரை பார்க்கணுமே, என் இயேசுவை பார்க்கணுமே. கல்லை யார் புரட்டுவார் என்ற பயம் உள்ளுக்குள்ள இருந்தது. யாருக்கு? அவர்களுக்கு. எப்படியோ ஏதோ, ஆனா இயேசுவை இன்னைக்கு பார்த்துடணும். அது எவ்வளவு பெரிய கல்லோ. அவங்க அங்கேயே ஸ்டக் ஆகி கிளம்புறாங்க. மர்த்தாள் எழுந்துரு, மரியாள் எழுந்துரு, சலோமே எழுந்துரு, என்ன பண்ணலாம், இயேசுவை பார்க்க போலாம். அக்கா இருக்கா, கல்லு பெருசுக்காது போறது, இங்கே கண்ண முடி ஜோம் பண்ணலக்கா. ஆண்டவரே, அந்த கந்தக வர்க்கத்தையும் சுகந்த வர்க்கத்தையும் இங்கேயே நான் கொட்டிடுறேன். ஏன்னா ஆண்டவர் எங்கும் நிறைந்தவர். அவர் தூவில் இருப்பார். அவரை கல்லறையில போத்தான் ஆராதிக்கணுமா? இங்கேயே சில அறிவுஜீவிகளா இருக்கும். எப்படி அறிவுஜீவிகளா? நான் சர்ச்சுக்கு போய் தான் ஆராதிக்கணுமா? நான் ஆன்லைன்ல மரியாள் பார்த்திருந்தாள்னா வேதத்து ஓரத்தில் இல்லை, ஞாபகத்தில் கூட வந்திருக்க மாட்டான். கர்த்தரை நான் உள்ளத்தோடு உள்ளம் இங்கிருந்தே ஆண்டவரே ஆண்டவரே இந்த சுகந்த வர்க்கத்தை மேலே நான் தெளிக்கிறேன்னு ஜோக்கெல்லாம் காட்டல. அதிகாலையிலே சூரியன் உதிக்கிற போது அவள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்படியாய் உயிர் தெழுந்தது அவளுக்கு தெரியாது. மரித்த இயேசுவை விசுவாசத்தோடு பார்க்கும்படியா வரா. மரித்த இயேசுவை அப்படியே உள்ள இருக்கிறாரு. 3 பேரும் பேசி என்ன வேணும், அதுவும் லேடிஸ் பேசும்போது எவ்வளவு விஷயங்கள் பிறக்கும். அந்த 3 பேருக்குள்ள ஏகப்பட்ட தாட்டு வந்திருக்கும். ஏக்கா போவானாக்கா, பேதுருவே 3 வாட்டி மறுதலிச்சுட்டு போயிட்டா இருக்கா. கூடயே சுத்தினானுங்களே 12 பேரு, அவனுங்களே காணோம். நம்ம எதுக்கு போயிட்டு, பிரச்சனை வேணாமா, போயிட்டு வந்துடலாம். இவங்க அந்த கல்லை கண்டு பயந்து நிக்கல, அந்த கல்லை கண்டு யோசிக்கல, அந்த கல்லு என்னன்னு எதையும் பார்க்கல. கல் இருக்கு, பரவாயில்ல, கிளம்பு. ஹல்லேலூயா. கல் அங்க இருக்கட்டும், பரவாயில்ல, போலாம். அவர் அப்பயே அற்புதம் செஞ்சாருன்னா இப்போ அவரால் செய்ய முடியாதா? கல் இருக்கட்டும், பரவாயில்ல, டோன்ட் வரி. எப்படி டோன்ட் வரி? இது வரைக்கும் பைபிள்ல 3 பேர் சேர்ந்து ஒரு நல்ல காரியம் பண்ணாங்கன்னா அன்னைக்கு தான் நினைக்கிறேன். பேசிக்கினே கிளம்புக்கா, கிளம்பு, முக்காட போடு, எடு, எல்லாத்தையும் போவோம், பேசிக்கிட்டே போவோம். முதல்ல போய் அங்க சேர்ந்துருவோம். அதுக்கப்புறம் என்ன வேணாலும், கல் இருக்கோ கல் இல்லையோ அது அப்புறமா ஃபர்ஸ்ட் போவோம் வான்னு கிளம்புறாங்க. அதுக்கு முன்னாடி நாளே போயிருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் பிளான் பண்ணார், 3 நாள் என்னை உயிரோடு, தயவு செய்து நாங்கள் உயிரோடு இல்லைன்றதால நீங்கள் அப்படியே என்னை விட்டுருங்க. அதனால ஓய்வு நாளுக்கு முன்னாடி நாள், ஓய்வு நாள் இவங்க எந்த வேலையும் செய்யக்கூடாது. முடிந்த உடனே முதல் நாள் இவங்க எழுந்து கிளம்பி போறாங்க. ஹல்லேலூயா. வாசிங்க. அந்த கல் மிகவும் பெரிதா இருந்தது. ஏறிட்டு பார்க்கிற போது, கிளம்பும் போது தெரியாது அது தள்ளப்பட்டு இருக்கும் என்று. அவங்க வீட்டில இருந்து கிளம்பும் போது தெரியாது. ஆனால் அவங்க விசுவாசம் எப்படியாவது போயிடலாம். கர்த்தருக்கு தெரியும், இந்த கல் என் மகனால தள்ள முடியாது, இந்த கல் என் மகளால தள்ள முடியாது. அவங்க விசுவாசிக்கல, பரவாயில்ல, ஆனால் அவங்க முயற்சிக்கிறாங்களே, அந்த முயற்சிக்காகவே அந்த கல்லை நான் புரட்டி போடுவேன். எதன் நோக்கத்தோடு வருகிறார்களோ அந்த நோக்கத்தை நான் நிறைவேற்றுவேன். இந்த கல்லை கொண்டான பயத்தை கர்த்தர் நீக்கினார். பயப்படாதிருங்கள். வாசிங்க. கல்லறைக்குள் பிரவேசித்து வெள்ளை அங்கி தரித்தவனாய் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஹல்லேலூயா. முதல் விஷயம், உங்க வாழ்க்கையில கல்லு இருக்குதுன்னா, முள்ளு இருக்குதுன்னா, பிரச்சனை இருக்குதுன்னா, ஆண்டவர் உங்களை பார்த்தா சொல்றாரு, பயப்படாதிருங்கள். பயப்படாது. resurrection calms our fears. ஹல்லேலூயா. உயிர்த்தெழுதல் உங்கள் பயத்தை போக்கும். அவர் இங்கே இல்லை, அவர் வல்லமையால் உயிர்த்தெழுந்தார். இன்னைக்கான தலைப்பே grave to glory. கல்லறையில் இருந்து மகிமைக்கு, டூம்ல இருந்து த்ரோனுக்கு. ஹல்லேலூயா. கல்லறையிலிருந்து சிங்காசனத்திற்கு ஆண்டவருடைய வலது பாரிசத்தில் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு ப்ரமோஷனை என் பிதாவானவர் கொடுத்தார். ஸோ கல்லை கண்டு பயம், வாழ்க்கையை கண்டு பயம், வாழ்க்கையில் இருக்க நடக்கிற காரியங்களை கண்டு பயம், உங்கள் கணவனை கண்டு பயம், மனைவியை கண்டு பயம், பிள்ளைகளை கண்டு பயம், ஏகப்பட்ட காரியத்தை கண்டு பயம். ஆண்டவர் சொல்றார், பயப்படாதிருங்கள். உயிர்த்தெழுத வல்லமை உங்க பயத்தை எடுத்து போடும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உயிர்த்தெழுந்த வல்லமை உங்க பயத்தை
நீக்கிவிடும். நம்முடைய பயத்தை உயிர்த்தெழுந்த வல்லமை எடுத்து போடும், நீக்கி போடும். நல்லா கையை தட்டி சொல்லுங்க, என் பயம் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமையால என்னை விட்டு எடுத்து போடப்படும். ஏசாயா 41:10. பயப்படாதே, உயிர்த்தெழுந்த இயேசு உன்னோடவே. வாசிங்க. நான் உன்னை பலப்படுத்தி. ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் 1:17-18. செத்தவனை போல அவர் பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது பயப்படாதே. அந்த கல்லை கண்டு அஞ்சி போய் நின்றவர்களை பார்த்து தூதன் சொன்னான், பயப்படாதே. இன்னைக்கு உங்களை பார்த்தும் கர்த்தர் சொல்றார், பயப்படாதே. வாசிங்க. நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் உயிருள்ளவருமாயிருக்கிறேன். நான் சிலுவைக்கு முந்தினவரும் சிலுவைக்கு பிந்தினவரும் சதா காலங்களிலும் உயிருள்ளவராயிருக்கிறேன். மரிச்சேன், ஆனாலும் இதோ மரிச்சேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். நல்லா கையை தட்டி உற்சாகமா சொல்லுங்க. மரிச்சேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா. பயப்படாதிருங்கள். இயேசு கிறிஸ்து மரித்து விட்டார். அவர் எனக்கு செய்ய வேண்டிய அற்புதங்கள் கம்மியாயிடுச்சு, எங்க வாழ்க்கையில வர்றதில்லை, எனக்கு அது நடக்கிறதில்லை, எனக்கு இது நடக்கிறதில்லை. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், பயப்படாதேங்கள். சிலுவைக்கு முந்தினவரும் சிலுவைக்கு பிந்தினவருமா இருக்கிற நான் சொல்றேன், நான் உயிரோடு மரித்தேன், ஆனாலும் உயிரோடு. ஹல்லேலூயா. பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். ஆமென். இப்ப தொடர்ந்து வாசிங்க அந்த வசனத்தை. அவன் அவர்களை நோக்கி இவர்கள் காலையில எழுந்து கல்லு புரண்டிருக்குமான்ற பயம் ஒரு பக்கம். அந்த பயத்துக்கு ஆண்டவர் சொல்றாரு, என்னது? பயப்படாதீங்க. ரெண்டாவது, இவங்க கல்லை புரட்டி ஏதாவது வீட்டில் எகிரி குச்சி திருட வந்தாங்களா, இல்லை வேற ஏதாவது நோக்கத்தோட வந்தாங்களா? அவர்களுடைய ஒரே நோக்கம் இயேசுவை பார்க்க வேண்டும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஒரே நோக்கம் இயேசுவை பார்க்க வேண்டும். ஒருவேளை நாம் சபைக்கு வருகிறோம் என்றால் நாம் இயேசுவை ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நோக்கம் ஒண்ணுதான். கல் புரட்டப்பட்டு இருக்குமா? கல்லை யார் புரட்டுவா? நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்க்கணுமே. நான் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். அவர் அழகுள்ளவர், அவர் சிறந்தவர், அன்பு நிறைந்தவர். இதுவரை நம்மோடு இருந்தார், நம்மோடு நடந்தார், நம்மோடு நம்ம எல்லா அற்புதங்களையும் செய்து கொண்டு நம்மோடே இருந்தார். திடீரென்று மரித்து விட்டாரே, அவரை கண்டு எப்படியாவது ஒரு வாட்டியாச்சு கண்டு விடலாம்னு வந்தாங்க. சபைக்கு வரும்போது இயேசுவை காண வாருங்கள். ஹல்லேலூயா. நீங்க எங்க வேணா வேலை செய்யுங்க, நீங்க எங்க வேணா வேலை செய்யாம இருங்க, நீங்க எங்க வேணா படிங்க, எங்க வேணா படிக்காம இருங்க, நீங்க எதை வேணா பண்ணுங்க, அந்த அந்த முக்கியத்துவம் இயேசுக்கு மாத்திரம் தான் இருக்கணும். ஹல்லேலூயா. 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 சபை இதை போதிக்க தவறினால் யாருமே போதிக்க முடியாது. இயேசுவை காண மாத்திரம் சபைக்கு வாங்க, அது உங்களுக்கு பரிசுத்த அலங்காரமா இருக்கும். நோக்கம் இயேசு கிறிஸ்துவை பார்க்கணும், இயேசு கிறிஸ்துவை தரிசிக்கணும், அவரை முகத்தை எப்படியாவது கண்டு விடலாமான்னு தான் வரணும். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவை காண வந்திருக்கிறோம், இயேசு கிறிஸ்துவை தான் பார்க்கணும். ஹல்லேலூயா. இயேசுவை பார்க்கும்படியாய் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசுவை பார்க்கும்படியாய். மரியாளும் அந்த அந்த 3 பேரும் இயேசுவை பார்க்கும்படியாய் வந்தார்கள். கல் புரட்டப்பட்டு இருந்தது. நீங்க இயேசுவை பார்க்கும்படியாய் வந்தீர்களானால் உங்க வாழ்க்கையில் இருக்கிற கல் எல்லாம் புரட்டப்பட்டு இருக்கும். உங்க நோக்கம் இயேசுவா இல்லாம வேற எதுவா இருந்ததுன்னா அந்த கல்லு புரட்டப்பட்டது உங்களுக்கு மறைக்கப்பட்டு இருக்கும். இன்னொன்னு அவங்களுக்கு தெரியாது, கல்லு புரண்டு போச்சுன்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஹல்லேலூயா. ஆனா அவங்க வந்தாங்க, அதை பார்த்தாங்க. கர்த்தர் தாங்க முக்கியம். யூதர்கள் அறிவோடு அழகோடு இருக்கிறார்கள் என்றால் அந்த பிரமாணத்துல ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு வாரமும் தெளிவா ஃபாலோ பண்றதுனால தான்
வேத வசனம் தான் உங்களுக்கு கர்த்தருடைய பயத்தை கொண்டு வரும். நீங்கள் என்னதான் படிக்க வச்சாலும் கர்த்தர் உள்ளே இல்லை என்றால் கிரியை செய்யாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் இல்லை என்றால் கிரியை. 25, 23, 24 வயசு வரையும் அம்மா நீங்கள் சொல்கிறதே கேட்குறம்மா, நீங்கள் சொல்கிறது. அப்புறம் 25க்கு அப்புறம் முளைக்கும் ஒரு சிறகு டப்பார் டப்பார்னு அடித்து கொண்டு பறக்கும். நீங்கள் பிடித்தாலும் சிறகு எட்டி உதைக்கும். பாவன் எப்படி போவேன் போப்பா. ஏன்னா இயேசு உள்ள இல்லை. ஒவ்வொரு வாரமும் சபையில் கொண்டு வந்து பிள்ளையை வளர்ப்பாயானால் அது கிறிஸ்துவுக்குள்ள நறுமணமாய் வளரும். அதற்கெல்லாம் எடுத்துக்காட்டுத்தான் நம் சபை விசுவாசிகள். ஹல்லேலூயா. என்ன ஆனாலும் சபைக்கு கொண்டு வந்துடணும். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். கர்த்தர் சமூகத்தில் வளர்க்கப்படுகிற குழந்தைகள் ஆசீர்வாதமாய் அற்புதமாய் நீங்களே இல்லாமற் போனாலும் கர்த்தர் அவங்க வாழ்க்கையில் இருந்து காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. விளையாட்டு விஷயம் கிடையாது. இயேசுவை பார்க்க வேண்டும் என்று வந்தவர்கள் வெட்கப்பட்டு போனது கிடையாது. அவங்க கல்லை பற்றி யோசிச்சுட்டு வந்தாங்க, பயம் இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் அவரை தான் நோக்கமாக வந்ததுனால அந்த கல் புரண்டு இருந்ததை பார்த்து பயப்படாதேங்கள், கல் புரட்டு. நீங்கள் இயேசுவை காண சபைக்கு வந்தீங்கன்னா வேற எதுவும் கிடையாது, வேற எந்த நோக்கமும் இருக்கக்கூடாது, அதில் கலப்படமே இருக்கக்கூடாது. இயேசு தான் நான் பார்க்க போகிறேன் வந்தீங்கன்னா உங்கள் மைண்டில் இருக்கிற கலப்படம், உங்கள் மைண்டில் இருக்கிற கல், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கல் முள் எது எதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் சபைக்குள்ளே வரும்போதே கர்த்தர் புரட்டிடுவார். ஆனால் நீங்கள் நோக்கம் இயேசுவாக இருக்கணும். ஆராதிக்கும் போது முழங்கால போட்டால் நான் கர்த்தரை பார்க்கணும். முழங்கால போட்டு சுற்றி கர்த்தர் தான். ஹல்லேலூயா. வாசிங்க தொடர்ந்து. நீங்கள் இயேசுவை நோக்கமாய் தேடி வந்தீர்கள் என்றால் இயேசு உங்களுக்கு தென்படுவார். ஹல்லேலூயா. இயேசுவை பார்க்க முடியல, என் வாழ்க்கையில் இயேசு இல்லை அப்படின்னு நினைச்சிங்கன்னா முதல்ல இயேசுவை நம்ம தேடுறவங்களா இருக்கணும். ஹல்லேலூயா. வாசிங்க. இப்போ இந்த தூதன் என்ன பண்றானா, அதை வாசிங்க முதல்ல இருந்து. அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரனாகிய இயேசுவை. ஆமென். இங்க ஏன் இந்த வேதம் இதை கன்ஃபார்ம் பண்ணுதுன்னா, யாரோ ஒருத்தரை சொல்லிடக்கூடாது. பயப்படாதிருங்கள், நீங்கள் பயப்படாதீங்க, அவர் உயிர்த்தெழுந்து விட்டார் அப்படின்னு மட்டும் சொன்னான்னா நாளைக்கு இந்த உலகம் இப்போ இந்த அறிவாளி ஜீவிகளாக இருக்காங்களா அவங்களாம் வருவாங்க. அங்கே அவர் உயிர்த்தெழுந்து விட்டார் சொல்லப்பட்டிருக்கே தவிர இயேசுவை பற்றி அங்கே யாரோ ஒருவர் தான் இந்த மாதிரிலாம் ஒரு கான்செப்டை கொண்டு வருவாங்க. ஏதேதோ டாபிக்கெல்லாம் உள்ள வரும். அதனால தான் இங்கே தெளிவாக சொல்கிறான், அந்த சிலுவையில் அறையப்பட்ட நசரனாகிய இயேசுவை கொஸ்டின் வைக்கிறாங்க. நீங்கள் வந்திருக்கிறீங்களா? எதுக்கு வந்திருக்கீங்க? சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடி வந்தீர்கள். அவர் இங்கே இல்லை. அவர் மரித்தவரா? இங்கே இல்லை. அவர் உயிர்த்தெழுந்தார். இதோ அவரை வைத்த இடம். சோ இயேசு சிலுவையில் அறையப்பட்டவராய் இன்றும் இல்லை, அறையப்பட்டு மரித்து நமக்காக மீண்டும் உயிர்த்த. வாசிங்க 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 3-4. ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் உயிர்த்தெழுவது வேத வாக்கியங்களின்படி, தேவனுடைய வார்த்தைகளின்படித்தான் அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அவர் சிலுவையில் மாட்டி வதைத்து அவமானப்பட்டு நிந்திக்கப்பட்டு மரித்தார். மரித்த உடனே எல்லாம் முடிந்து விட்டது, அவ்வளவுதான். இயேசுவின் சதாப்தம் முடிந்தது. இந்த உலகம் நினைச்சது, பிசாசு நினைச்ச. ஆண்டவர் சொன்னார், ஃப்ரைடே போச்சுன்னா பரவாயில்ல, சண்டே வருது. நான் வேதத்தில் சொல்லப்பட்டபடியே வாரத்தின் முதல் நாள் உயிர்த்தெழுவேன். அமைதியாக இருந்தார். எதையும் பெருசாக ஜோக்கெல்லாம் காமிக்கல. ஏன்னா அவருக்கு தெரியும் அவர் செய்து முடிக்க வேண்டிய காரியம் நிறையா. ஸோ மரணத்தை பார்த்த உடனே அது முடிந்து விட்டது. உயிர்த்தெழுதல் சிலுவையை, அதாவது சிலுவை காரியத்தை, இந்த உயிர்த்தெழுந்த உடனே அது முடிஞ்சிருச்சு, இதுதான் மகிமை. அப்படி கிடையாது. உயிர்த்தெழுத இந்த காரியம், அவர் மரணிக்கும் பொழுது காரியம் முடியவில்லை. அவர் உயிர்த்தெழுந்த உடனே தான் காரியம் முழுவதுமாய் முடிந்தது. இட் இஸ் தி ஃபினிஷ்ட் ஒர்க் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்னுவாங்க.
இயேசு கிறிஸ்து முழுமையாய் முடித்த காரியம். வாசிங்க இந்த வசனத்தை. அடக்கம் செய்யப்பட்டார், உயிர்த்தெழுந்து ம் 4:25 ரோமர் வாசிங்க. ஹல்லேலூயா. அவர் நம்முடைய பாவங்களுக்காக எதுக்காக உயிர்த்தெழுந்தாரு? அவர் சிலுவை மரணம் நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறது. அவருடைய உயிர்த்தெழுதல் நம்மை நீதிமான்கள் ஆக்குகின்றது. நாம் நீதிமானா இருப்பது அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையினால் மாத்திரம்தான். அவருடைய சிலுவை மரணம் அங்கேயே முடிந்திருந்தது என்றால் இவ்வளோ பெரிய விஷயங்களே கிடையாது. அவர் உயிர்த்தெழுதினால் தான் நம்முடைய மகிமை. அவர் அடைந்தார், நாம் அவர் மேலே அந்த நம்பிக்கை வைக்கிறோம். நாங்களும் மரிச்சா ஒரு நாள் உயிரோடு எழுந்திருப்போம் என்று வாசிங்க தொடர்ந்து. ம் 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 ஹல்லேலூயா. வாசிங்க தொடர்ந்து. மார்க் 16 அந்த 6ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அவர் இங்கே இல்லை, இங்கிருந்து நீங்க போயிருங்க. சிலுவை மரணம் உயிர்த்தெழுதல் நம்மை வெளியே அனுப்புகிறது. அந்த உயிர்த்தெழுந்த கல்லறையை வந்து பார்த்துட்டு அங்கேயே மாட்டிக்கொண்டு அங்கிருந்து யூ ஜஸ்ட் கோ அவுட். எதுக்கு நம்ம வெளியே போனோம்? எதுக்கு வெளியே போனோம்? வாசிங்க மார்க் 16:7. நீங்கள் இங்கே அவர் இல்லை என்பதை அறிந்து கொண்டு இங்கிருந்து போங்க. எங்க போறீங்க? சீஷர்கிட்ட போய் முன்னே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதாவது சுவிசேஷங்களை அறிவிப்பதற்காக சிலுவையின் மரணமும் அவருடைய உயிர்த்தெழுதலும் உலகத்திற்குள்ளே உங்களை அனுப்புகிறது. அந்த உயிர்த்தெழுதல் இல்லை, அந்த ரெசரக்ஷன் ஆகலைன்னா இன்னைக்கு அது மிகப்பெரிய பெருமையா அவர் மரித்தவர் அப்படியே ஏதோ எத்தனையோ அறிஞர்கள், எத்தனையோ இந்த புத்தர் எவ்வளோ பேர் இருக்காங்களோ, யாரெல்லாம் மரிச்சாங்களோ யாருமே மறுபடியும் இந்த உலகத்தில் முதல் தடவை மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்தவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். ஹல்லேலூயா. அவர் தான் முதல் பலன். He is the first fruit of among all the human beings. எல்லா மனிதர்களிலும் முதல் பலனாய் எழுந்தவர் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. வாசிங்க அப்போஸ்தலர் 1:8. ஹல்லேலூயா. இப்போ இந்த உயிர்த்தெழுந்த ஆராதனையில் நம்ம பார்க்கிற அந்த லேடிஸ் போய் பார்த்தாங்க. அந்த இடத்துல கல் புரட்டப்பட்டிருந்தது. பயத்தை ஆண்டவர் நீக்கினார். அதுக்கப்புறம் இயேசுவை பார்க்க நினைத்தார்கள். அதுக்கான ஆன்சர் கிடைச்சது. ரெண்டாவது யூ கோ அவுட், அதாவது உங்களுடைய சுவிசேஷம் சொல்லும்படி அனுப்புகிறார். அப்படி அனுப்பும் பொழுது இந்த வல்லமையை பெற்ற நாம், இயேசு கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுகிற நாம், இயேசு கிறிஸ்துவோடைய உயிர்த்தெழுத அந்த மெசேஜை அந்த பிரசங்கத்தை கேரி பண்ற நாம என்ன பண்ணணும்னா, வாசிங்க, பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்பொழுது ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உபத்திர காலம் வரும், உபத்திரவத்தில் பிரச்சனை வரும், சிலுவையை சொல்ல முடியாத இடங்கள் வரும், கிறிஸ்துவை பிரசங்கிக்க முடியாத நாட்கள் வரும், தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வரும். அப்போ இயேசு கிறிஸ்துவால மாத்திரம் தான் நம்மளை பாதுகாக்க முடியும். இந்த மாதிரியான பாதுகாப்பு எப்போ வரும்னா, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வரும் பொழுதுதான். சிலுவை கல்லறை என்ன போதிக்கிறது என்றால், சிலுவையிலிருந்து நீ வெளியே போக வேண்டும். சிலுவையில் மாட்டி அங்கே ஐயோயோ உள்ளே போய் நம்ம பார்த்து அங்கேயே அழுது கொண்டு இருக்க வேண்டிய வாழ்க்கைக்காக இயேசு கிறிஸ்து உங்களை அழைக்கவில்லை. இயேசு கிறிஸ்து உங்களை சுவிசேஷத்தை எடுத்துக்கொண்டு சீஷர்கிட்ட போய் சொல்லு, உலகத்தில் போய் சொல்லு, நான் உலகத்தையும் மரணத்தையும் ஜெயித்து எழுந்தேன். வாசிங்க அந்த வசனத்தை. பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ளே வரும் பொழுது வேற எதுவுமே உங்களை பலனடைய செய்ய முடியாதுங்க. நீங்க ஸ்ட்ரென்த் வேணும், உங்களுக்கு பலன் வேணும்னா பரிசுத்த ஆவியானவரால் மாத்திரம்தான், வேற எதிலுமே கிடைக்காது. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து
எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும். முதலாவது எருசலேமில் ஆரம்பிச்ச அந்த ரட்சிப்பு, ஆமென், எங்க ஆரம்பிச்சது? எருசலேமில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து எருசலேமில் ஆரம்பித்த அந்த ரட்சிப்பு பின்பு யூதேயாவுக்கு வருது, அதுக்கப்புறம் சமாரியாவுக்கு வருது, அப்புறம் உலகம் எங்கும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் வருது. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ அழைப்பு எல்லாருக்கும் உண்டு. அவர் நரகத்தை நமக்காக படைக்கல, ஆனா அதுல போய் ஊழ்ந்தனா அவரால் தடுக்கவே. நீங்கள் பாவத்திலே சிக்கி அதுக்குள்ளே தான் போவேன் என்றால் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் வசனத்தை கேட்டு நாட்கள் இருக்கும் பொழுது கர்த்தருடைய வசனத்தில் வளர்ந்து நான் பரிசுத்தப்பட்டு கர்த்தருக்குள்ளே நிலை நிற்பேன் என்று விசுவாசிக்கிறவர்கள் என்ன பண்ணணும்? அந்த வசனத்தில் சொல்லப்பட்டபடி முதல்ல எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகம் எங்கும் எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்க, என் இயேசு உயிர்த்தெழுந்தார், இயேசு ஜீவிக்கிறார், அவர் மரித்தவராய் அல்ல, கல்லறை கல்கள் புரட்டப்பட்டிருக்க அவர் உயிரோடு எழுந்தார் என்ற செய்தியை உலகம் எங்கும் நாங்கள் பிரசங்கிக்கிறோம். ஹல்லேலூயா. வாசிங்க. அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக் கொள்ளப்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வேலை இப்ப என்னன்னா, be a witness, சாட்சிகளா இருப்பது, ஐந்தாவது சுவிசேஷமாய் மாறுவது. இந்த உயிர்த்தெழுந்த ஆராதனையில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால், அவர் நம்மை சாட்சிகளாய் இருக்கும்படி அழைக்கிறார். என்னுடைய மரணத்தையும் என்னுடைய உயிர்த்தெழுதையும் உலகமெங்கும், யூதேயா சமாரியா உலகமெங்கும் போய் சொல்வதுதான் நம்முடைய நோக்கம். அல்லேலூயா. நீங்க இங்க இல்ல, போய் சீஷர்கிட்ட போய் சொல்லுங்கன்னு அவங்களுக்கு சொன்னாரு. இன்னைக்கு நம்ம கிட்ட சொல்றாரு, நிறைய பேர் இங்க இல்ல, நீ அவங்க கிட்ட போய் சொல்லு, ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்பதை நான் அறிவிப்பேன். சுவிசேஷம் தான் என் மூச்சு, சுவிசேஷம் தான் என் பேச்சு. சபையை விட்டு வெளியே போனது எல்லாம் போச்சு. ஸோ உலகம் எங்கும் நான் அறிவிப்பது தான் என்னுடைய வேலை. ஹல்லேலூயா. இந்த அருமையான நாளில் கர்த்தர் சொல்றார், வாசிங்க அந்த வசனத்தை. இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில், ஹல்லேலூயா, அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில், உயிர்த்தெழுந்த இயேசு கொஞ்ச நாள் அப்படியே இருந்துட்டு எல்லா காரியங்களும் செய்து முடித்து விட்டு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில எடுத்துக்கொள்ளப்பட்டார். எடுத்துக்கொள்ளப்பட்டார். வாசிங்க. அவர்கள் கண்களுக்கு மறைவான ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. வாசிங்க. அவர் போகிற போதே வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில், சபையாரே ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட இயேசுவானவர் எப்படி உங்க கண்களுக்கு முன்பாக வானத்தில் எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார். மகதலேனா, மரியாள் அவர்களெல்லாம் பார்த்திருப்பார்கள், நம்ம பார்த்திருக்க மாட்டோம், படிச்சிருக்கிறோம். ஆனா ஒரு நாள் வரும், எப்படி அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே மீண்டும் வருவார். அப்போ நம்ம கண்கள் அவரை காணோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் நம்ம சந்தோஷமா இருக்கணும். ஆமென். என் கண்கள் அவரை காணோம். மேகங்களோடு போனவர் மேகங்கள் உடனே வருகிறார். ஒருமையான மேகத்திலே போனவர் மேகங்கள் உடனே. He went by a cloud, coming by clouds. ஏனென்றால் அவர் ஒருவர் மாத்திரம் வராரு, அநேகரை கூப்பிட்டு போக போறார். ஹல்லேலூயா. அதாங்க உயிர்த்தெழுந்த செய்தியோட மிகப்பெரிய வல்லமையான விஷயமே அதான். நாம் அன்னைக்கு அந்த டைம்ல வாழாததுனால அவரை போய் பார்க்க முடியல. கல்கள் புரட்டப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து 40 நாள் சுத்தி வந்தாரே, ஒரு நாள் கூட நான் பார்க்கல. ஆனா ஒரு நாள் பஸ் வருது, 56C 44A இல்ல, மேகம் என்கிற வாகனம் வருகிறது. ஸ்டாப்பிங்ல நிற்கும். எவ்வளவு நேரம்? கண்டக்டர் கொஞ்சம் ஏறிக்கிறேன் அப்படின்னா மேகம் என்கிற வாகனம் வரும்.
ரொம்ப நேரம் நிக்காது. ரொம்ப நேரம் ஒரு நொடி பொழுது மறுரூபம் ஆவோம். மகிமையில பிரவேசி போய்கிட்டே இருப்போம். ஹல்லேலூயா. There is no time. அதனால புத்தியுள்ள கன்னிகைகளாய் நம்ம அப்படியே மெத்தனமா அப்படியே போயிட்டு பார்த்துக்கலாம் என்ன நடக்க போகுது. நான் தான் இருக்கனே, என்ன நிமிஷம் தான். ஹல்லேலூயா. இந்த கேக்கு ஜோக்கெல்லாம் தூக்கி ஓர வச்சுட்டு கர்த்தருக்குள்ள பரிசுத்தமா இருக்க பிரயாசப்படுங்க. அவர் வருவார். வாகனம் ஒரு நொடி தான் நிற்கும். ஹல்லேலூயா. வாகனம் பக்கத்துல பார்த்து சொல்லு, வாகனம் ஒரு நொடி தான். ஹல்லேலூயா. புத்தி உள்ள கன்னிகைகளை போல, புத்தி கெட்ட கன்னிகைகளை போல அல்ல. ஹல்லேலூயா. தீவெட்டிகளை பிடித்துக்கொண்டு, வேதம் வசனங்கிற வார்த்தைகளை பிடித்துக்கொண்டு அவருக்காக யாரெல்லாம் காத்திருக்கிறார்களோ, பரிசுத்தத்தோடு காத்திருக்கிறார்களோ, அவர் ஒரே நிமிஷம் சரண் வருவாரு. அவ்வளவுதான், காண போயிடும். ஹல்லேலூயா. கேமராமேன் இருப்பாரு, கீபோர்டிஸ்ட் இருக்க மாட்டார். கீபோர்டிஸ்ட் இருப்பாரு, பேடிஸ்ட் இருக்க மாட்டார். 3 பேருமே இருக்க மாட்டாங்க. சபை விசுவாசி மட்டும் இருப்போம். சபை விசுவாசிகளா இருக்க திடீர்னு பாதி பேர் இருக்க மாட்டாங்க. நான் தான் ஃபர்ஸ்ட் வந்துக்கிறேன். சில பேர் வந்து உட்காருவாங்க. இன்னும் யாரும் வரல சபைக்கு, யாரும் வரமாட்டாங்க. ஏன்னா சபையே அங்க போயிடுச்சு. நீ மட்டும் தான் ஆராதிக்கணும். அந்த கிறிஸ்து தலைமையில நீ மட்டும் தான் ஆராதிக்கணும். ஹல்லேலூயா. நான் வந்து யாரையும் காணோம், யாரும் வரமாட்டாங்க. ஹல்லேலூயா. ஏன்னா வாகனம் வந்து போயிடுச்சு. இதுக்கப்புறம் நீ பண்ற பிரயாசம் எல்லாமே வேஸ்ட். காலம் இருக்கும்போது மனசு கனிஞ்சி கர்த்தர்கிட்ட வந்துருங்க. இது அழைப்பின் குரல். சிலுவையின் உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கும். நமக்கோ சாதாரணமா எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க எருசலேம்ல தொடங்கின அந்த ரட்சிப்பு உலகம் எங்கும் போச்சா? எங்க வீட்டிலே இல்லை ரட்சிப்பு அப்படின்னா, நீங்க கட்சிப்பெத்து மூஞ்சி தொடச்சு வெயிட் பண்ணுங்க, நாங்க மேகத்தோட போயிடுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விசுவாசம் தான் உங்களை ரட்சிக்கும். விசுவாசம் இல்லாமல் அவரை. அதனால நம்ம எல்லாம் என்ன பண்ணணும்னா, இந்த சிலுவை, இந்த உயிர்த்தெழுதல் ரெண்டுமே ரொம்ப முக்கியம். அவர் பிறந்தார், அவர் ஊழியம் செய்தார், அவர் மரித்தார், அவர் உயிர்த்தெழுந்தார், மீண்டும் வரப்போகிறார். அது மாத்திரம் தான் பாக்கி, மீதி எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஹல்லேலூயா. சோ இப்போ நம்ம எல்லாம் டிக்கெட் எடுத்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆமென். பரிசுத்தம் என்கிற டிக்கெட் எடுத்து பரலோக ராஜாக்காக காத்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பரலோக ராஜாக்காக. எந்த நேரம் நமக்கு தெரியாது. ஒரு வாகனம் தான் வரும், ஒரு வாட்டி தான் வரும், ஒரே ஒரு நொடி தான் நிற்கும். ஹல்லேலூயா. இப்படி பண்றல, அதான் இமைப்பொழுது. எப்படி இமைப்பொழுது பண்ணி பாருங்க. இமைப்பொழுது கண்ணாடி மூடி தரதுல காண போயிடுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்றதுக்கு ஒரு மாதிரி ஜோக்கா இருக்கலாம், ஆனா வேதனையின் உச்சம் யாருக்கும் தெரியாது. ஹல்லேலூயா. கர்த்தர் வரப்போகிறார், அதான் சத்தியம். எல்லாமே நிறைவேறிச்சு, அது மாத்திரம் தான் பாக்கி. அதுல நம்ம போகணும்னா காத்திருக்கணும், கண்டபடி கத்தக்கூடாது. கர்த்தருடைய சமூகத்துல வார்த்தையில நிலைச்சிருக்கணும். தான் தோன்றி நம்ம நடக்கக்கூடாது. அப்படியே நம்மளையே போட்டு நாங்க தான் பெரியவர்கள் நீங்களே நினைக்க கூடாது. பெரியவர்களை மதிக்கணும், வேதத்தை மதிக்கணும், கர்த்தருக்கு பயப்படணும், சமூகத்துக்கு வரணும், சரியான டைமுக்கு வரணும், ஆண்டவர் ஆராதிக்கணும், கர்த்தருக்குள்ள இருக்கணும், பரிசுத்தத்துல பெருகணும், ஜெப வாழ்க்கையில உயரணும். கர்த்தர் வரும்போது இதெல்லாம் பார்த்து மகளே வா, மகனே வா கூட்டு போயிடுவார். ஹல்லேலூயா. இதெல்லாம் நம்ம பங்கு பெற வேண்டும் என்றால் கர்த்தருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை நமக்குள்ள இருக்கணும். கர்த்தர் அந்த வல்லமையில நிறைப்பார், அவர் வருகையில் உங்களை சேர்ப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாம் முழங்கால் படிடுவோமா?